எல்லாத்தையும் சொல்லுவோமா எல்லாரும்? ஒரு விச்சுட்டா ஒரு 10-20% வரலாம், ரூபா எடுத்துவாங்க அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. பிறகு எல்லாம் ரகசியமா வச்சிருப்பாங்க. ஐயா சொல்ற, நீ என்னுடைய திருமார்புல தான் இருக்க, ஆனா நீ அறிய முடியாத ஜெகவீர ஜாலங்கள் நான் வைத்திருக்கிறேன். இனிமேல் எனக்கு எதிரி இல்லை என்ன ஐயா சொல்றாரு. அப்ப அம்மா சொல்றாங்க, நீ ஒவ்வொரு சமயம் போகும்போதும் நான் ஒரு தேர இருப்பேனே, பயந்து நடுங்கி இருந்தேனே என்று அம்மா சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, இழந்துட்டேன் எந்த மட்டம் மயிலை மானே என்றாவி இருகையால் மாதையாவி புகழ்ந்திட்ட மான மணிமேடை குத்தி பூவேற இடமிருத்தி புகழ்ந்து வாழ மகிழ்ந்திட்ட மானமுறை நீதி வாழ மறை வாழ இறையவரும் மகிழ்ந்து வாழ புகழ்ந்திட்ட மானமுறை நூல் போல் வாழ உம்பர் சிவ மாதுலகம் அனுவோர் வாழ. அம்மை அப்படி இருகையால் ஆவி இடது பக்கம் வைக்கிறார். நாடார் திருமணம்னா பெண்ணு இடது பக்கம் தான் இருந்து தாலி கட்டணும். ஆனா மற்ற ஜாதிக்காரங்க திருமணம் வலது பக்கம் பெண்ணு. அப்ப அம்மையை எடுத்து ஐயா இடது பக்கம் வைத்து பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார். பால்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். அம்மையை எடுத்து பக்கத்தில் வைத்து இந்த ஆகமத்தை எழுதிய ஹரிகோபாலன் சீடர் மாதவளுக்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனுவோர்கள் அறிய மாயன் தாதணியும் தாமரையூர் பதியில் மேவி தலைத்திருக்கும் சான்றோரில் தர்மவாளன் நாதனருள் மறவாத ராமகிருஷ்ண நாடான் அகமகிழ்ந்து பெற்ற மகன் ஹரிகோபாலன் சீடனுக்கு 1008 வந்தவர் 1016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு இதை சொல்லி எழுதி நமக்கெல்லாம் தாரார். ஆறான கதை வகுத்த நாதன் வாழ வகுத்தெழுதி படித்த குலம் அனுவோர் வாழ வீரான தெய்வசக்தி மடவார் வாழ வீரமக லட்சுமி விரைந்து வாழ நாராயணர் அருளால் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவிந்து கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றூழி காலம் இருந்தாழ்வார் திண்ணாம். இந்த ஏட்ட படித்தவர்கள், இந்த விழா நடத்துகிறவர்கள், இந்த விழாவுக்கு பந்தல் விதானம் செய்தவர்கள், இந்த விழாவுக்கு ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், இந்த விழாவுக்கு அறுசுவை உணவு தயாரித்தவர்கள் ஐயா திருக்கல்யாணம் உணவு தயார் பண்ணியிருந்தாங்க. நல்லா சிறப்பாக இருந்து இப்போ இன்னைக்கு ஐயாவுக்கு ஐயாவுடைய ஊர்வலம் இப்போ நடக்க இருக்கிறது. சந்திரகடம் ஊர்வலம் அது முடிந்த உடனே உச்சி படிப்பு அன்னதர்மம் நடக்க இருக்கிறது. அதனால எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் நன்றாக வாழ எங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம், ஐயாவுடைய திருத்தாங்களுடைய விழா கமிட்டியாளர்கள், பணிவுடைக்காரர், இந்த நிர்வாகத்தை நடத்துகின்ற துறைமணி ஐயா, எல்லாருக்கும் ஐயாவுடைய பெயரில் சந்திகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திண்ணமென்று அகில திருட்டம்மான தன்னை திடமுடனே மன விருப்பமாக கேட்டோர் எண்ணமென்ற வினை தீர்ந்து ஞானமான இறைவரின் பாதார இயல்பு பெற்று வண்ணம் என்ற தர்மபதி வாழும் பெற்று மக்களுடன் கிளைவெறியும் மகிழ்ச்சியாக திண்ணமென்ற பார்மீதில் சாகாத வண்ணம் நீடூடி காலம் இருந்த ஆழ்வார் திண்ணம். திண்ணன்னா சத்தியம். ஐயா சொல்றாரு, தரணிகது அழிந்தாலும் சத்தியோ அழியாதப்பா. இந்த உலகமே அழிந்தாலும் சத்தியம் அழியாது. உண்மை ஒரு நாளும் தூங்குவதும் இல்லை, பொய்மை ஒரு நாளும் ஓங்குவதும் இல்லை. ஆனா உண்மை தூங்குற மாதிரி தெரியும், பொய் எந்திரிக்கிற மாதிரி தெரியும். பிறகு பொய் பொத்துனுக்கு வந்துடும், உண்மை மேலே ஆகிக்கிறோம். சத்தியம் தரணி அழிந்தாலும் சத்தியம் அழியாது என்று சொல்லி ஐயாவுடைய மறை வாசகத்தை நிறைவு செய்யப்படுகிறது. ஐயா, ஆனால் அதை படித்த உடனே